ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மத்தி மீன் வாங்கி நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம இப்போ மசாலா சேர்க்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மிளகாத்தூளே நம்ம எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சதால் 1 ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1/4 ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லெமனுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் நீங்கள் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா, லெமன் ஊற்றி பண்ணுறதை விட டொமேட்டோ சாஸ் நீங்கள் ஊற்றி பண்ணால் அது டேஸ்ட்டே வேறு லெவல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மீன்லேயும் வர அளவுக்கு மசாலா எல்லா மீன்லேயும் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அதை மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு அது ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது நல்லா ஊறினா தான் அந்த மசாலா இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கும். ஸோ இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு அந்த மீனுங்க. இப்போ கேஸ் அடுப்பில் நான் தவா எடுத்து வச்சுருக்கேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ரெண்டு காம்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த மீன்லேருந்து எடுத்து ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த எண்ணெயில் எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம மேலே தெரிச்சிடாமல் நீங்கள் பொறுமையாக எடுத்து வைங்க. இந்த பாருங்க, நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லா மீனும் ஒன்று ஒன்றா நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நான் திருப்பி விடுறேன். சூப்பராக ப்ரௌனாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் எடுத்து தனியாக தட்டில் சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே பெரிய பெரிய மீன் வாங்கி நீங்கள் வறுக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் வறுத்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எடுத்தது சூப்பராக அழகாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அதை நான் இது பண்ணுறேன் பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. அப்படியே சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.